Welcome to my channel. This video sponsored by School of Business Organization. School of Business Organization இது ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஆப்பர்ச்சுனிட்டிங்க. இது வந்து 100% ஜென்யூன் அண்ட் ட்ரஸ்டடான ஒரு ஜாபு. ஸோ இந்த ஒர்க்கை வந்துட்டு வீட்டில் இருக்கிறவங்க, ஸோ மீன்ஸ் ஹவுஸ் ஒய்ஃபு, ஜாப் தேடிட்டு இருக்கிறவங்க, ஜாப் பண்ணிகிட்டு இருக்கிறவங்க டெய்லி ஒரு 1 hour டைம் ஸ்பெண்ட் பண்ணால் போதுமானது. இந்த ஜாபை வந்து நம்மளால் எடுத்து பண்ண முடியும். ஸோ இதனுடைய காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு வேணும், ஸோ இந்த ஜாப்பை பற்றி தெரிஞ்சுக்கணும், டீட்டெயில்ஸ் வேணும்னா இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கண்டிப்பாக டெக்ஸ்ட் பண்ணுங்கள். ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும் கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. ரோட்டு கடை காளான் இது ஊரே செஞ்சாச்சு. நீங்க எப்ப செய்ய போறீங்க? உங்க வெர்ஷன் எப்படி இருக்கும்னு நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க. வந்துட்டோம்ல, சும்மா சூப்பரா நறுக்குன்னு நச்சுன்னு எப்படி செய்யறதுன்னு பாத்துருவோம். ஸ்டோர்ல ரெடிமேடா விக்குது இல்லையா, அதுல ஒரு பேக்கெட் காளான் எடுத்து இந்த மாதிரி நான் ஸ்லைஸ் பண்ணி ஒரு பவுல்ல சேர்த்துக்கிறேன். இது கூட முட்டைகோஸ் தூளா கட் பண்ணி ஒரு கப் சேர்த்துக்கோங்க. அடுத்து ஒரு வெங்காயம், 2 பச்சை மிளகாய், 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், கார்ன்ஃபிளவர், மைதா, அரிசி மாவு அண்ட் அதர் மசாலாஸ் என்னென்னலாம் சேர்த்திருக்கேன்றத டிஸ்கிரிப்ஷன்ல டீடைலா கொடுத்துருக்கேன். இது மொத்தத்துக்குமே நான் 1 டீஸ்பூன் உப்பு மட்டும் தான் சேர்த்திருக்கேன். நல்லா பிசைஞ்சுக்கோங்க. பிசைஞ்சிட்டு தண்ணி வேணும்னா தெளிச்சு பிசைஞ்சுக்கோங்க. நீங்க எடுத்து உருட்டும் போது இந்த மாதிரி போண்டாக்கு போடுற அளவுக்கு கன்சிஸ்டன்சி இருந்தா கரெக்டா இருக்கும். நல்ல சூடான எண்ணெயில சின்ன சின்னதா போண்டா மாதிரி போட்டு எடுத்துக்கோங்க. நான் மாவு குறைவா சேர்த்திருக்கேன், ஏன்னா மாவா இருக்க கூடாது, கொஞ்சமாவது நம்ம சேர்த்த காய்கள் தெரியணும். சோ ஒரு 4 to 5 minutes நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா கிறிஸ்பியாவே இருக்கும் அரிசி மாவு சேர்த்திருக்கிறதுனால. ஆக்சுவலி நீங்க இது அப்படியே ஸ்டார்டரா சாப்பிடலாம், பட் ஆனா இதுக்கு கொஞ்சம் சாசியா நம்ம பண்ணிக்க போறோம். தவால ஒரு கரண்டி எண்ணெய் சேர்த்துக்கோங்க. 5 பல் பூண்டு, 2 இன்ச் இஞ்சி தூளா கட் பண்ணி சேர்த்து வதக்கிக்கோங்க. இது கூடவே தூளா கட் பண்ண கருவேப்பிலை, ஒரு வெங்காயத்தையும் நல்லா வதக்கிடுங்க. இதுல 1/2 டீஸ்பூன் மிளகாய் தூள், மிளகு தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், கரம் மசாலா, அதோட 4 டீஸ்பூன் டொமேட்டோ சில்லி சாஸ், 2 டீஸ்பூன் கிரீன் சில்லி சாஸ், 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்து நல்லா கிளறிட்டு 1 கப் தண்ணி ஊத்திக்கோங்க. இந்த மாதிரி ஒரு கொதி வந்ததும் 1 டீஸ்பூன் கார்ன்ஃபிளவர் 1/2 கப் தண்ணில கலந்துட்டு அதையும் உள்ள சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி வச்சிருக்கிற காளான உள்ள சேர்த்துட்டு ஒரு குயிக் மிக்ஸ் பண்ணுங்க. லைட்டா இந்த மாதிரி ஸ்மாஷ் பண்ணி விட்டுக்கோங்க. மேக்ஸிமம் 2 minutes தான். கை நிறைய கொத்தமல்லி சேர்த்துட்டு வெளியில எடுத்துருங்க, இல்லனா கிறிஸ்பினஸ் குறைஞ்சிடும். கண்டிப்பா இதை சூடா தான் சாப்பிடணும். சாப்பிடும் போது தூளா கட் பண்ண வெங்காயமும் லெமன் ஸ்லைஸும் வச்சு சர்வ் பண்ணுங்க. அட்டகாசமா இருக்கும். எப்படி குலோப் ஜாமுன் மாதிரி நல்லா சாஃப்ட் அண்ட் ஜூஸியான பால் கேக் ரெசிபி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு மாவு ரெடி பண்ணணும். அதுக்கு ஒரு பவுலில் 1 கப் மைதா மாவு, 1/4 கப் ரவை, 1/4 கப் பால் பவுடர், 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அடுத்து இதில் லைட்டாக வெதுவெதுப்பாக இருக்கிற பாலை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு ஒரு சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சிட்டு ஒரு 15 நிமிஷம் ஊற விட்டுருங்க. அடுத்து ஒரு சாஸ்பேனில் 1/2 கப் சர்க்கரை, 1/2 கப் தண்ணி, வாசனைக்கு ஒரு 3 ஏலக்காய், 1 சிட்டிகை ஃபுட் கலர், இது ஆப்ஷனல் தான். இப்போ சர்க்கரை நல்லா கரைஞ்சி ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ மாவு நல்லா ஊறி இருக்கும். ரொம்ப மெலிசா இல்லாமல் ஓரளவுக்கு திக்காக திரட்டிட்டு உங்களுக்கு எந்த சைஸில் வேணுமோ பீஸ் போட்டு எடுத்துக்கோங்க. இப்போ எண்ணெய் வந்து மிதமான சூட்டில் இருக்கணும். ரெடி பண்ண மாவை இதில் சேர்த்துட்டு அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு 2 சைடும் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வர அளவுக்கு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இது நல்லா ஃப்ரை பண்ணியாச்சு. இது அப்படியே நல்லா சூடாக இருக்கிற சுகர் சிரப்பில் சேர்த்துட்டு ஒரு 4 மணி நேரத்துக்கு இது நல்லா ஊற விட்டுருங்க. அவ்வளோதான், நல்லா ஜூஸியான பால் கேக் வந்து ரெடி பண்ணியாச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. மேகி அன்ஹெல்தி தான், எப்பயாவது சாப்பிட்றது தப்பு கிடையாது. இன்னைக்கு டேஸ்டியான எக் மேகி தான் பண்ண போகிறோம். அதுக்கு ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், பொடியை கட் பண்ண 1 டேபிள் ஸ்பூன் பூண்டு, 1 பெரிய வெங்காயம், 1/4 கப் பொடியை கட் பண்ண கேரட் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இது கூடவே பொடியை கட் பண்ண 1/2 தக்காளி, கொஞ்சமாக குடமிளகா, காரத்துக்கு 1 டீஸ்பூன் தனி மிளகாய் தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, கொஞ்சமாக மட்டும் உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அடுத்து இதில் 2 முட்டை சேர்த்துட்டு 1 நிமிஷம் நல்லா ஃப்ரை பண்ணிட்டு தண்ணி எடுத்து வச்சிருங்க. நான் 3 பேக்கெட் மேகி எடுத்திருக்கேன். அதுக்கு 3 கப் அளவு தண்ணி, இது கூடவே வர மேகி மசாலாவையும் சேர்த்துட்டு இது நல்லா கொதிச்சு வரும்போது நூடுல்ஸ் சேர்த்துட்டு ஒரு 3 நிமிஷத்துக்கு மேகி நல்லா வெந்தோடனே நம்ம ரெடி பண்ணி வச்ச முட்டை பொடி மாஸ், பொடியை கட் பண்ண கொத்தமல்லி சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒன்று சேர நல்லா கலந்து விட்டுட்டிங்கன்னா சூப்பர் டேஸ்டியான எக் மேகி ரெடி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. இந்த கிளைமேட்டுக்கு செம சூப்பராக இருக்கும். Thank you for watching.